भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த ஆத்மாக்களின் சங்கமத்தின் சார்பாக 31வது சடோரி முகாம் ஏப்ரல் 27, 28 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் சார்பாக இப்பொழுது தியானிகளுக்கான சான்றிதழ்களும் மற்றும் கர்மியர்களுக்கான லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் உயர் திரு ப. ராணி MA எக்ஸ் சேர்மன் திமுக தமிழ்நாடு மாநில மகளிர் அணி செயலாளர் அவர்களும் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆ. சாந்தி அவர்களும் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் தீபன் அவர்களும் தலைமை உரை நிகழ்த்தியிருக்கும் டாக்டர் ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா நிறுவனர் ஆத்மாக்களின் சங்கம் அவர்களையும் மற்றும் தியானிகள் மற்றும் கர்மயோகிகள் அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக தலைமை உரையை நிகழ்த்து வருமாறு டாக்டர் ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். ஆத்மாக்களின் சங்கமம் யோகா அண்ட் தியான ஆராய்ச்சி மையம் ஒரு அறக்கட்டளையாக நிர்மாணம் செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய 30 ஆண்டு கால மாணவர்களும் அவரது பெற்றோர்களுக்கும் முதல்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 30 வருஷமா எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு நான் ஸ்பிரிச்சுவல்ல போகும் பொழுது அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்களை பொதுமக்களுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு முதல்ல கொடுத்தாங்க, அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தாங்க. அடுத்ததா பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்களே அதை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ என்னுடைய மாணவர்களும் அவரது பெற்றோர்களும் ஒன்றா சேர்ந்து ஆத்மாக்களின் சங்கமம் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை நிறுவனாங்க. நிறுவனம் தொடர்ந்து இப்போ 31 மாதங்களாக 60 வகையான தியான பயிற்சிகளையும் பல்வேறு தற்காப்பு கலைகளையும் பல்வேறு யோக முறைகளையும் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாதத்தில் 30 நாட்களும் அது நடந்து கொண்டிருக்கிறது. நேரடி பயிற்சி முகாம்கள் சனி ஞாயிறில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 2 நாளாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான சடோரி செயல்முறை தியான நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்மளை பெருமை சேர்த்து இருக்கக்கூடிய உயர் திரு அன்பு அக்கா ராணி அவர்கள்
கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால பழக்கம் எங்களுது. நாங்களும் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். இளமையில் நாங்கள் பள்ளி காலத்தில், கல்லூரி காலத்தில் கபடியில் ஒரு ஸ்டேட் சாம்பியன். நாங்கள் அவங்களும் கபடியில் இருந்துட்டு பேஸ்கெட் பாலில் போயிட்டு ஒரு தமிழ்நாடு டீமில் விளாண்டவங்க. தமிழ்நாடு பேஸ்கெட் பாலில் வந்து சாம்பியன். அவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியே பேஸ்கெட் பாலில். அவங்க தகப்பனாரெலாம் கபடி விளையாட்டில் மிகப்பெருந்த ஒரு சாம்பியன். அப்படி எங்களோட தொடர்பு சிறு வயதிலிருந்தே. அதுக்கப்புறம் நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸில் போனோம், ஸ்பிரிச்சுவலில் போனோம். அக்கா அரசியலில் போனாங்க, மிக ஒரு உயர்ந்த இடத்துக்கு அவங்க போனாங்க. முதல் சடோரி தியானம் முகாம் நடக்கும்போது அக்காவை தான் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம், வரதா சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அக்கா கனிமலை காட்டு ஃபோன் வந்தனால நைட்டு மிட் ஆகும். அக்கா கிளம்பி சென்னை போக வேண்டியதாக போயிடுச்சு. போகும்போது நைட்டு 12 மணிக்கு கிளம்பி போனாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனாங்க. இருந்தாலும் அங்கே போய் சேர்ந்தோன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் லான்ச். நம்ம வந்து சடோரி தாயோட அந்த விஷுவல் கிடைக்கப்பட்டு லான்ச் பண்ணுறோம். அங்கே கோபாலபுரத்தில் இருந்துட்டு அக்கா என்ன பண்ணாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்துட்டு அங்கேருந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அரசியல் பிஸியில் அவங்களால வர முடியாமல் இருந்தது. இன்னைக்கு 30 மாதங்கள் கழிச்சு 31வது மாதம் அக்கா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களை வந்து வருக என வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். எத்தனை ஆண்டு காலமானாலும் எங்களுடைய நட்பு எந்த ஒரு காலகட்டத்திலும் எவ்வளவு சூழ்நிலையிலும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பாதுகாப்பாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த ஆத்மாக்களின் சங்கம் அறக்கட்டளையிலும் எங்களுடைய மாணவர்களையும் தொடர்ந்து வழிநடத்தும்படி அக்காவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புரை ஆற்ற வருமாறு அக்காவை அழைக்கின்றேன். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ ஆனந்தா அகஸ்டா அவர்களை பொன்னாடை போத்தி மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நானும் உங்களுக்கு, நீங்கள் வந்து அவரை என்ன பேர், அகஸ்டான்னு சொல்லுவீங்க அவரை. எனக்கு பொறுத்த வரைக்கும் என் தம்பி சிவா தான். ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிடிச்சி எனக்கு எங்கள் குடும்ப நண்பன். ஏன்னா என் பொண்ணுங்கள்லாம் அவங்கக்கிட்ட எல்லாம் கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருந்தனால அவங்களாம் கற்றுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட எங்களுடைய தொடர்பு வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ சூழ்நிலையில் நாங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னை கூப்பிடுவா, அப்படி இவங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய என்ன திடீர்னு கிளம்ப வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். இப்போ தேர்தல் முடிஞ்சனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறனால கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியிலையாவது வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. நான் நிறையா இந்த தியான நிகழ்ச்சிக்கெலாம் நிறைய கலந்துருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தியானங்கிறது நம்மளுடைய ஆன்மாவுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது. எவ்வளோதான் நம்ம ஓடிட்டு இருந்தாலும், நானும் அரசியலில் இருக்கேன், நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய பேர்த்த பார்க்குறேன், நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நம்ம யாருமே நினைக்கிறது இல்லை. நம்ம உடலை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிற மொழியே நமக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து நம்ம நினைச்சுக்கிறதே இல்லை. அந்த ஆன்மா சம்பந்தமா இது வரைக்கும் நான் இந்த கிளாஸ் வந்து வரணும்னு நினைச்சிருக்கேன், அவருக்கு ஸ்டூடெண்டா. ஆனால் வந்து நான் என்ன கலந்துக்கல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கிளாஸில் நான் கலந்துக்க விருப்பப்படுறேன். அதனால நீங்களாம் இந்த பயிற்சியை பெற்று நம்மளுடைய ஆன்மா எப்படி வச்சுக்கணும், நம்ம எப்படி இருக்கணுங்கிறது. ஏன்னா உலகத்தில் எதுக்கு வந்தோம் எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் நிறைய பேர் இருந்துடுறாங்க. ஏன்னா எனக்கும் 56 வயதாகிறது. நான் நிறைய அனுபவங்கள் வாழ்க்கையில் நிறையா அனுபவங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கலாம். எனக்கு ஒரு விதமாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு விதமாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதை எப்படி நம்ம செய்யணும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், நம்ம உடம்பை எப்படி மனநிலையை எப்படி வச்சுக்கணும், நம்ம கூட இருக்கவங்க சொந்த பந்தம் நட்பு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம எப்படி பழகணுங்கிற அந்த உணர்வுகளோட நம்ம எல்லாம் சந்தோஷமா
எல்லா நேரத்திலும் எல்லாத்திட்டையும் பழகி நல்லபடியாக நம்ம ஆன்மாவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தியானிகளுக்கு சான்றிதழை வழங்குமாறு சிறப்பு விருந்தினர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நடக்கிற இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணவங்க பார்த்தவங்க ஏதாவது நன்கொடை தரணும் அப்படிங்கிற பட்சத்தில் பொருளாக தருவாங்க, அன்னதானத்துக்கு தருவாங்க, இந்த மாதிரி தருவாங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, லேப்டாப் இந்த மாதிரி ஒவ்வொரு செட் வரைக்கும் வரும். போன செடியில் ஒரு 4 லேப்டாப் வந்துச்சு. இப்போ ஒரு லேப்டாப்பும் ஒரு மொபைல் ஃபோன், விவோ ஃபோன் வந்திருக்கு. சென்னையிலிருந்து என்ஜினியர் ஏழுமலை ஒரு விவோ ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஐடி ஃபீல்டில் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு லேப்டாப், ஐபிஎம் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அப்படி ஆத்மாக்களின் சங்கம் அறக்கட்டளைக்கு கொடுக்கக்கூடிய அந்த பொருள் என்ன பண்ணுவோம், கர்மயோகிகளுக்கு நம்ம கொடுத்துருவோம். அவங்க கர்மயோகிகள் வந்து சேவையாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம லேப்டாப், ஃபோன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்போம். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த லேப்டாப்பையும் ஃபோனும், லேப்டாப் வந்து திருப்பூரை சேர்ந்த கீதா அவர்களுக்கு கொடுக்குறோம். மொபைல் ஃபோன் வந்து நாமக்கலை சேர்ந்த முகிலன் அவர்களுக்கு கொடுக்குறோம். அதை எடுத்து அவங்க சிறப்பாக சேவை செய்யணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கீதா அண்ட் முகிலன். முகிலன் அனைவருக்குமான சான்றிதழை வழங்கி சிறப்பித்த அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய அளவில் இதுவரை தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஊபி, குஜராத், இதில் இந்த டெல்லியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. இங்க இருந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க. உலக அளவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, நெதர்லாந்து, இந்த கண்ட்ரியிலிருந்து வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய நீங்க கத்துக்கிட்டு போறீங்க, உங்களோட அனுபவங்களை வெளியே சொல்லி இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அனைத்து மக்களுக்கும் இதை எடுத்து செல்ல உதவுமாறு அனைத்து தியானிகளையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி உரை நிகழ்த்து வருமாறு சரவணன் அவர்களை வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவை சிறப்பிக்க வந்த சிறப்பு விருந்தினர் உயர் திரு ப. ராணி, MA, எக்ஸ் சேர்மன், திமுக தமிழ்நாடு மாநில மகளிர் அணி செயலாளருக்கு மிக்க நன்றி. அதற்கடுத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஆ. சாந்தி, MA யோகா, M. அக்குபஞ்சர், ஆயுர்வேத சிகிச்சையாளர், திருப்பூர், மிக்க நன்றி. இந்த விழாவை சிறப்பாக நிகழ்ச்சியதற்கு. மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய கா. மீனலோஷினி, MA, MEd, அரசு பள்ளி ஆசிரியை, மற்றும் கு. காண்டிபன், BTech, VI லிமிடெட், சென்னை, இருவருக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக வரவேற்புரையாற்றிய கா. தீபன்குமார், BTech, ராகவா ரப்பஸ், திருச்செங்கோடு, அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அதற்கடுத்து இந்த விழாவை தலைமை தாங்கி நிகழ்த்திய டாக்டர் ஸ்ரீ ஆனந்த் அகஸ்டா, BSc, MEd, நிறுவனர், ஆத்மாக்களின் சங்கமம், அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த
தியான முகாமில் கலந்து கொண்ட அனைத்து தியானிகளுக்கும் இந்த 2 நாட்களில் எங்கள் தெய்வமாகவும் எங்கள் குழந்தையாகவும் இருக்கின்ற தியானிகள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த குழந்தைகளை 2 நாளாக பாதுகாத்து வீட்டிற்கு அனுப்பி வைக்க வந்துள்ள கர்மிகள் என்கின்ற தந்தை தாய்களுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி. मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा भजो नित्य गोविंदा नित्य गोविंदा।